ஒரு வாணலியில் 3 பழுத்த தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியும் ஒரு பிஞ்சு புளியும் போட்டுக்கோங்க. நம்ம தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு அரைச்சிக்கோங்க. இடித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு, உங்களுக்கு பூண்டு நிறையா போட்டால் பிடிக்கணும், நிறையா போட்டுக்கோங்க. இல்லை கம்மியாக வேணாலும் கம்மியாக போட்டுக்கோங்க. அது கூட 2 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃபைனாக இடித்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஆயில் ஊற்றணும். ரசத்துக்கு எப்போவுமே நிறையா ஆயில் ஊற்றக்கூடாது. அப்புறம் கடுகு பொரிய விட்டுட்டு நம்ம இடித்து வச்ச மசாலா சேர்த்திக்க போகிறோம். அதுக்கு முதல்ல 2 வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, இன்னும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால ஒரு வரமிளகா மட்டும் சேர்த்திருக்கேங்க. நீங்கள் வேணால் ஒரு 2 சேர்த்திக்கலாம். இடித்து வச்ச மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டிலேயே அரைச்ச ரச பவுடர், நீங்கள் கடையில் வாங்காதீங்க, தயவுசெய்து நீங்கள் வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளி வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிழிஞ்சு ரசம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ரசத்தை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி விடுங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு கொதி தான் வரணும், நிறைய கொதிக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்டியான மிளகு ரசம் ரெடி.